அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். சிம்ம ராசிக்காரர்கள் எந்த மாதிரியான பரிகாரங்களை செய்யலாம், எப்படி வழிபட வேணும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு திருப்பதி ஏழுமலையான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா எனும் மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு கிரகங்களுமே குறிப்பிட்ட கால இடைவெளிகளில் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சி ஆகும். இந்த பயிற்சியானது ஒரு ராசிக்காரர்களுக்கு சுப பலன்களும் சில ராசிக்காரர்களுக்கு அசுப பலன்களையும் கொடுக்கும். இந்த புரட்டாசி மாதத்தில் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு வழிபடுவது நிறைய நன்மையே தரும். சிம்ம ராசிக்காரர்கள் லக்னக்காரங்களுக்கு இந்த ராசியிலேயே இத்தனை நாள் சூரியன் அமர்ந்து கொண்டிருந்தாலுமே அற்புதமான வெற்றியை கொடுத்து கொண்டிருக்கார். நம்பிக்கையை அதிகரிக்கும், எளிமையாக அனைத்து விஷயங்களுமே செய்யும் உத்வேகம் கொடுத்திருக்கு. எல்லா இடங்களிலுமே ராஜா மாதிரி இருந்திருப்பீங்க. ராசி லக்னத்திலேயே புதன் கேது சூரியன் இருந்தால் பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்காது. அது மட்டும் இல்லாமல் எந்த குரு கிரகங்களின் பாதிப்பும் இல்லாததால் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் இல்லாமல் இருந்திருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சுக்கிரன் கேதுவும் ராசி லக்னத்தில் இணைவதால் சளி பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எந்த ஆட்களுடனும் பேசக்கூடாது, அவர்களுடன் பேசும் நிலை ஏற்படும். ஆண்களாக இருந்தால் தவறான உறவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பெண்களுக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. 2-8 பாவங்களில் கெட்ட கிரகங்கள் உங்களுக்கு பார்வை இருப்பதால் குடும்பத்தில் பல்வேறு பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் வர வாய்ப்பு உள்ளதால் கவனமாக இருப்பது நல்லது. இதில் ஒரு அதிர்ஷ்டம் என்றால் லாபத்திற்கு குரு அமர்ந்திருப்பது தான் பெரிய வெற்றி. விடிவு காலம் இது அப்படின்னே சொல்லலாம். எதிர்பார்க்கக்கூடிய நல்ல விஷயங்கள், பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு இடத்துல இருந்து வேலையை விட்டு இன்னொரு வேலையை நீங்கள் சேர்வீங்க. சிம்மத்திற்கு பெரிய பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாது. புதன் குரு திரிகோணத்தில் வலிமையாக அமர்ந்திருப்பது தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்ய அற்புதமான நன்மைகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வகையில் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக சிம்ம ராசியில் மகம் பூரம் உத்திராடம் 1ஆம் பாதம் இருக்குது. கிரக நிலை அப்படின்னு பார்த்தா உங்களுடைய ராசியில் சுக்கிரன் கேது, தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன் புதன், தைரிய வீரிய ஸ்தானத்தில் செவ்வாய், கலசர ஸ்தானத்தில் சனி, லாபஸ்தானத்தில் உங்களுக்கு குரு என கிரகங்கள் இருப்பதால் ராசிநாதன் சூரியன் தனஸ்தானத்தில் இருக்க 5ஆம் இடம் 9ஆம் இடம் மிக அனுகூலமாக இருக்கிறது. உடல் ஆரோக்கியம் பெறும். வெளிவட்டார தொடர்புகள் அதிகரிக்கலாம். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் முன்னேற்றம் காண்பாங்க. பங்குதாரர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது சிறந்தது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடியதாகவும் கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். குடும்பத்தில் குதூகூலமான நிலை உண்டாகலாம். கலைத்துறையில் விடாமுயற்சியுடன் காரியங்களில் நீங்கள் செய்து சாதகமான பலன்களை பெறுவீங்க. பணவரத்து திருப்தி தருவதாக இருக்கு. காரியங்கள் அனுகூலமாக நடக்கும். அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு புத்தி தெளிவு ஏற்படலாம். மனதில் நம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். பெண்கள் மூலம் ஆதாயம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. பிள்ளைகளால் பெருமை சேரும். பெண்களுக்கு எதிலுமே சாதகமான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு. மனோதைரியம் கூடும். உற்சாகமாக நீங்கள் காணப்படுவீங்க. மாணவர்களுக்கு பாடங்களில் படிப்பதில் ஆர்வம் காட்டக்கூடியதாகவும் கல்விக்கு தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அக்கம் பக்கத்தாருடன் அனுசரித்து செல்வது நன்மை தரும். மனம் மகிழும்படியான காரியங்கள் நடக்கும். ஆன்மீக நாட்டம் ஏற்படலாம். உங்களுடைய பிரச்சனைகளை இருந்து ஒதுங்கி இருப்பது நல்லது அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தொலைதூரத்தில் சுப செய்திகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். பெரியோர்களுடைய உதவியால் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய திறமை மிக்க செயல்பாடுகளால் அனைவரின் பாராட்டையும் பெறக்கூடியதாகும். அரசு பணியில் பதவி உயர்வை நீங்கள் எதிர்பார்க்கலாம். எதிர்பார்த்த இடங்களில் இருந்து பண வரவு தாராளமாக இருக்குது. அரசாங்கத்திடம் இருந்து அனுகூலமான செய்திகள் மற்றும் தகவல்கள் உங்களுக்கு வந்து சேரலாம். வேலைப்பளு காரணமாக நேரத்திற்கு உணவருந்த முடியாத ஒரு நிலையும் ஏற்படும். விருந்து, மகிழ்ச்சி, கொண்டாட்டம், ஆரவாரம் என உங்களுடைய வீட்டில் மகிழ்ச்சி பொங்கும். உறவினர்களால் எல்லா விதமான உதவியும் உங்களுக்கு இருக்காத வகையிலும் சொல்லப்பட்டிருக்கு. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பல வழியில் தனவரவு உங்களுக்கு அதிகரிச்சிருக்கு. தந்தை வழி உறவினர்களால் நன்மைகள் பல ஏற்படும். நல்ல குரு வாக்கிய பெற்று அனைத்து வழிகளிலுமே அறிவு தெளிவு ஏற்படலாம். சிலருக்கு திருமணம், சந்ததி விருத்தி ஏற்படும். மனோதைரியம் அதிகரிப்பதன் காரணமாக எவரையுமே எதிர்த்து வெற்றி பெறுவீங்க. உங்களுடைய தொழிலில் எதிர்பார்த்தபடி அரசு பணியாளர்களுக்கு பதவி உதவியும் அது மட்டும் இல்லாமல் பொறுப்புகள் கிடைக்கக்கூடியதாகவும் இருக்குது.
வாகன வசதிகள், நற்கல்விகள் கிடைக்கும். சிலருக்கு அரசாங்க விருதுகள் கிடைத்து புகழ் பெறுவாங்க. வாக்கு வன்மை ஓங்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. ஆதாயம் அடைவீங்க. பூரண சயன யோகம் ஏற்படும். பிறருக்கு உதவக்கூடிய நல்ல எண்ணங்கள் உங்களுக்கு மேலோங்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு பல உதவிகள் கிடைச்சிருக்கு. உங்களை நம்பி சில ரகசிய பொறுப்பை ஒப்படைப்பாங்க. புதிய வாய்ப்புகளில் உங்களுக்கு வெற்றி அடையக்கூடியதாகவும் உங்களை உதாசீனப்படுத்திய நிறுவனமே அழைத்து பேசும். மூத்த கலைஞர்கள் சில நுணுக்கங்களை கற்றுத்தெரிவாங்க. உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் காணக்கூடியதாகும். நண்பர்களுடைய மத்தியில் மதிப்பு கூடும். எந்த ஒரு விஷயத்திலுமே அவசரப்படாமல் அதில் உள்ள நன்மை தீமைகள் மற்றும் ஆலோசனைகளை நீங்கள் முடித்து எடுப்பது ரொம்பவும் நல்லது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு மிகப்பெரிய ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு. முக்கிய விருந்துகளில் கலந்து கொண்டு உங்களுக்கு நண்பர்களுடன் மகிழ்ச்சி ஆரவாரத்துடன் உங்களுடைய பொழுதை கழிப்பீங்க. வீட்டிலும் வெளியிலும் சிறப்பான ஒரு பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய தேவைகளை அறிந்து நண்பர்கள் விரும்பி வந்து உதவி செய்வாங்க. பக்தி சொற்பொழிவுகளை கேட்பதில் ஆர்வமும் மகிழ்ச்சியும் ஏற்படும். அரசியல்வாதிகளுடன் மற்றும் அரசாங்கத்திடம் எதிர்பார்த்த அனுகூலங்கள் அனைத்திலுமே தாமதமின்றி உங்களுக்கு கிடைச்சிருக்கு. உங்களுடைய தொழில் சம்பந்தமான முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை பெற்று செல்லும். கவர்ச்சிகரமான பொருட்களை நீங்கள் பரிசாக அறிவித்து வியாபாரிகள் தங்களுடைய வாடிக்கையாளர்களை கவர்ந்து லாபத்தை அதிகரித்து வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய வகையிலும் கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு. சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம், புதிய முயற்சிகளில் நீங்கள் மேற்கொள்ளலாம். புது வேலைகள் துவங்கலாம். புதுசாக சொத்து வாங்குவது, வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்குவது, வண்டி வாகனம் வாங்குவது, இது போல விஷயங்களை நீங்கள் மேற்கொள்ளலாம். ஆரோக்கியத்திலும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. பெரிய நன்மைகள் நடந்தாலுமே லட்சமாக பணம் வந்தாலுமே ஒருபொழுதும் உங்களுடைய மனது குறுக்கு வழியே தேர்ந்தெடுக்க கூடாது. நேர்மறையாக நடந்து கொள்ளுங்கள். அரசுக்கு புறம்பான காரியங்களில் ஈடுபடாதீங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு முன்னோர்களையும் குலதெய்வத்தையும் வழிபட மனதிற்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரும் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய வகையிலும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடிய வகையிலும் கிரக நிலைகள் உங்களுக்கு அமையப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் திருப்பதி ஏழுமலையான மனதார வழிபட்டு வாருங்கள். தெளிவான சிந்தனையும் பிறருக்கு வழிகாட்டு மனமும் கொண்ட உங்களுக்கு நம்பிக்கையான ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே சிறப்பான நன்மைகளை நீங்கள் கொண்டு வரக்கூடிய வகையிலும் கிரக நிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. வாழ்க்கையில் ஒவ்வொரு அடியுமே யோசித்து எடுத்து வைக்கக்கூடிய உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் கவனமாக செயல்படக்கூடிய ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு. ஞான மோட்சக்காரன் கேது ஜென்ம ராசிக்குள் செஞ்சரிப்பதால் மனதில் வீண் குழப்பங்கள், குடும்பத்தில் நெருக்கடிகள், செய்து வரும் தொழிலில் பிரச்சனைகளும், பணியில் மேலதிகாரிகள் நெருக்கடிகளுக்கு ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு உண்டு. லாபாதிபதி புதன் சஞ்சாரம் மாத பிற்பகுதியில் சாதகமாக இருப்பதாலும் என்ன வந்தாலுமே அதை சமாளிக்கக்கூடிய சக்தியும் திறமையும் ஏற்படலாம். பொருளாதார நிலை உயரக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. நெருக்கடிகள் நீங்கி உங்களுடைய வாழ்க்கையில் பண வரவு வரும். அது மட்டும் இல்லாமல் தேவைகள் பூர்த்தியாகும். இந்த மாதம் முழுவதும் அதிர்ஷ்டகாரகன் சுக்கிரன் சாதகமாக சஞ்சரிப்பதால் தொழில் வியாபாரம் அனைத்திலுமே லாபம் காணக்கூடிய ஒரு நிலை ஏற்படலாம். ஏன்னா நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.